RH ஃபேக்டர் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டறிஞ்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்றது மருத்துவர்களுக்கு ரொம்பவும் சவால் நிறைந்ததாக இருந்தது. அதுக்கு காரணம் ரத்த இழப்பு ஏற்பட்டு ரத்தம் தேவைப்படக்கூடியவங்களுக்கு ரத்தம் ஏற்றும் போது சில நபர்கள் காப்பாற்றப்பட்டாங்க, ஆனால் பல நபர்கள் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற சரியான புரிதல் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில தான் 1901ஆம் ஆண்டு காரல் லேண்ட்ஸ்டைனர் அப்படின்ற ஒரு ஆஸ்திரியன் அமெரிக்கன் பயாலஜிஸ்ட் ABO அப்படின்னு தனித்தனியாக பிளட் குரூப் இருக்குது, இது மேட்ச் ஆகும்போது உயிரிழப்பு நடக்கிறது இல்லை, இது மிஸ் மேட்ச் ஆகும்போது உயிரிழப்பு நடக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதாவது ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு ஏ பிளட் குரூப்பே ஏற்றும் போது எந்த உயிரிழப்பும் நடக்கிறது இல்லை. அதுவே ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு பி பிளட் குரூப்பை ஏற்றும் போது, ஓ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு ஏ பிளட் குரூப்பை ஏற்றும் போது, இப்படி மாற்றி மாற்றி ஏற்றும் போது தான் அது மிஸ்மேட்ச் ஆகி உயிரிழப்பும் பாதிப்பும் ஏற்படுது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ABO பிளட் குரூப் சிஸ்டமை கண்டறிஞ்சதன் மூலமாக எதனால் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து சில நேரங்களில் சக்ஸஸ் ஆகுது, சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற புரிதலை காரல் லேண்ட்ஸ்டைனர் ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா 1902ஆம் ஆண்டு காரல் லேண்ட்ஸ்டைனருடைய ஸ்டூடெண்ட்ஸான ஆல்ஃப்ரெட் வேன் டிகாஸ்டெல்லோ அப்படின்ற ஒரு நபரும் ஆட்ரியானா ஸ்டெர்லி அப்படின்றவங்களும் இவங்க 2 பேரும் சேர்ந்து AB பிளட் குரூப்பையும் கண்டறிஞ்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் ABOAB இந்த மாதிரி பிளட் குரூப் சிஸ்டம் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரிய வந்தது. அதுக்கப்புறமாவே இந்த சரியான முறையில் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் பண்ணப்பட்டது. ஏ உள்ளவங்களுக்கு ஏ பிளட் குரூப்பே ஏற்றுறது, பி பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு பி பிளட் குரூப் ஏற்றுறது, ஓ உள்ளவங்களுக்கு ஓ பிளட் குரூப் ஏற்றுறது, இது மாதிரி சரியான முறையில் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஆனாலும் கூட அப்பவும் சில நேரங்களில் உயிரிழப்பு வந்து அடிக்கடி நடந்துட்டு தான் இருந்தது, அல்லது மற்ற பாதிப்புகளானது நடந்துட்டு தான் இருந்தது. அதாவது ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு ஏ பிளட் குரூப்பே ஏற்றும் போது கூட சில சூழ்நிலைகளில் நிறைய பாதிப்புகளும் ஏற்பட்டது, சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் அப்போ இல்லை. அதுக்கப்புறம் இப்படியே வந்து 30 ஆண்டுகளுக்கும் மேலே வந்து நகருது. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் சாலமன் வீனர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பயாலஜிஸ்ட் அவர் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த அலெக்சாண்டர் எஸ் வீனர் வந்து பிளட் சம்மந்தப்பட்ட, அதாவது ரத்தத்தை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி சில கண்டுபிடிப்புகளை அவர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில் எதனால் சில நேரம் சக்ஸஸும் சில நேரம் ஃபெயிலியரும் ஆகுது அப்படின்றத இன்னும் டீப்பாக வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதுக்காக அவர் வந்து அந்த ABO பிளட் குரூப் சிஸ்டமை டிஸ்கவர் பண்ண காரல் லேண்ட்ஸ்டைனர் கூட இணைஞ்சாங்க. இணைஞ்சு 1937ஆம் ஆண்டு ரீசஸ் மங்கீஸை ரிசர்ச்சுக்காக எடுத்துக்கிட்டாங்க. ரீசஸ் மங்கீஸ் அப்படின்றது ஒரு வகையான குரங்கு இனம் தான். இது வந்து ரீசஸ் மெக்காக் அப்படின்னும் அழைக்கப்படும், அல்லது மெக்காக்கா முல்லட்டோ அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அந்த குரங்கு இனத்தினுடைய ரெட் பிளட் செல்ஸை வந்து எடுத்துட்டு முயல்களுக்குள்ள, ரேபிட்ஸுக்குள்ள வந்து இவங்க 2 பேரும் செலுத்தினாங்க. செலுத்தும் போது அந்த முயல்களுக்குள்ள இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து ட்ரிகர் ஆகி அதன் மூலமாக ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகி அந்த ரெட் பிளட் செல்ஸை வந்து அழிக்க தொடங்கி இருந்தது முயல்களினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ இதுக்கப்புறம் இதே ஆன்டிபாடிஸை வச்சு முயல்களினுடைய ஆன்டிபாடிஸை வந்து மனிதர்களினுடைய பிளட் சாம்பிள்ஸோட மிக்ஸ் பண்ணாங்க. அப்போ பல நேரங்களில் இதே மாதிரியான பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்தது. ரெட் பிளட் செல்ஸ், மனிதர்களினுடைய ரெட் பிளட் செல்ஸை முயல்களினுடைய ஆன்டிபாடிஸ் வந்து அட்டாக் பண்ணினது. ஆனால் சில மனிதர்களினுடைய ரெட் பிளட் செல்ஸை வந்து அட்டாக் பண்ணாமல் அதை வந்து அடாப்ட் ஆனது. இது எதனால் அப்படின்றது தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் காரல் லேண்ட்ஸ்டைனரும் அலெக்சாண்டர் எஸ் வீனர் 2 பேருமே வந்து ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதாவது இந்த ரத்தத்தில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, அந்த சிவப்பு ரத்த அணுக்களில் ஒரு ஆன்டிஜன் இருக்குது, அது வந்து ஒரு மாதிரி இருந்தால் அது ஏ, இன்னொரு மாதிரி இருந்தால் அது பி, 2 மாதிரியும் இருந்தால் அது ஏபி, 2மே இல்லை அப்படின்னா அது ஓ அப்படின்னு இருந்தது. இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு ஆன்டிஜன் இருக்குது அப்படின்றத இவங்க 2 பேரும் கண்டறிஞ்சாங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து ரெட் பிளட் செல்ஸோடைய சர்ஃபேஸில் மேற்பரப்பில் வந்து இருக்குது. அந்த ஒரு ஃபேக்டர் தான் வந்து இந்த மாதிரி சில நேரங்களில் ஏ உள்ள பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு ஏ பிளட்டே ஏற்றும் போது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அப்போ தான் வந்து தெரிய வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டருக்கு வந்து RH ஃபேக்டர் அப்படின்னு பேரிட்டாங்க. ஏன்னா ரீசஸ் மங்கி அதை பயன்படுத்தி தான் இந்த ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிச்சனால ரீசஸ் ஃபேக்டர் அப்படின்னு அதுக்கு பேரிட்டாங்க. RHESUS, அதுதான் ரீசஸ். ஸோ இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து RH அப்படின்னு அர்த்தம். ஸோ
ஸோ அதனால தான் அது ரீசஸ் ஃபேக்டர் அல்லது ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அதுக்கு அப்படி வந்து அவங்க பேரிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரசவத்தின் போது குறிப்பாக வந்து கர்ப்ப காலத்தில் பெண்களினுடைய குழந்தைகள் அது வந்து வயிற்றில் இருக்கும்போது சில நேரங்களில் அந்த பெண்களினுடைய ஆன்டிபாடிஸ் போய் பிளசண்டா வழியாக நஞ்சுக்கொடி வழியாக போய் அந்த குழந்தைகளினுடைய ரெட் பிளட் செல்ஸை வந்து தாக்கிட்டு இருந்தது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றதும் அப்போ தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டலைஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை. இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டலைஸ் அப்படின்னா ஒரு தாயினுடைய ஆன்டிபாடிஸே போய் அந்த தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸை வந்து அட்டாக் பண்ணுறது. ஸோ அதை அட்டாக் பண்ணுறதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டலைஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த அட்டாக் ஆனால் அந்த கருவிலேயே குழந்தைகள் வந்து ஒன்று இறந்து போயிடும், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து, அல்லது குழந்தைகள் பிறக்கும் போது அனீமியானால ரத்த சோகை போன்ற பிரச்சனைகளோட பிறக்கும். ஸோ இதுக்கும் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டருக்கும் ஏதோ ஒரு ஒத்துமை இருக்குது அப்படின்றத அலெக்சாண்டர் எஸ் வீனர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதை கார்ல் லேண்ட்ஸ்டைனரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு ஏ பிளட் குரூப்பே ஏற்றும் போது, பி பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு பி பிளட் குரூப்பே ஏற்றும் போது, ஓ உள்ளவங்களுக்கு ஓ ஏற்றும் போது என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் புரிய வருது. அதாவது 85% மக்களுக்கு வந்து இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து ரத்தத்தில் இருக்குது. 15% மக்களுக்கு வந்து இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் ஆனது இல்லை. இப்போ ஒருவேளை ஏ நெகட்டிவ் உள்ள ஒரு நபரினுடைய உடலில் ஏ பாசிட்டிவ் வந்து ஏற்றும் போது பிரச்சனை ஏற்படுது. இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் இருந்தால் ஒரு ஏ பிளட் குரூப் உள்ள நபரினுடைய, அதாவது ஒரு நபரினுடைய ரெட் பிளட் செல்ஸில் வந்து ஏ ஆன்டிஜன் இருக்குது, அதே சமயம் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டரும் இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்து ஏ பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் ஏ ஆன்டிஜன் வந்து இருக்குது ஆனால் ஆர்ஹெச் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா அது வந்து ஏ நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு நபரினுடைய பிளட்டில் வந்து பிளட்டோடைய ரெட் பிளட் செல்ஸில் ஆர்ஹெச் ஃபேக்டர் இருந்தால் அவங்களுடைய பிளட் குரூப் வந்து பாசிட்டிவ், ஆர்ஹெச் ஃபேக்டர் இல்லைன்னா அவங்களுடைய பிளட் குரூப் வந்து நெகட்டிவ். ஸோ இந்த ஒரு விஷயத்தையே கார்ல் லேண்ட்ஸ்டைனரும் அலெக்சாண்டர் எஸ் வீனரும் அதுக்கப்புறம் தான் உறுதிப்படுத்தினாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எம்என்பி மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அது மாதிரி ஆர்ஹெச் ஃபேக்டரும் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு ஆரம்பத்தில் கருதினாங்க 1937 அவங்க கண்டறியும் போது. ஆனால் அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1940 தான் ஆர்ஹெச் ஃபேக்டருக்கும் இந்த மிஸ்மேட்சுக்கும் வந்து தொடர்பு இருக்குது. ஸோ ஆர்ஹெச் ஃபேக்டர் இருந்தால் அது பாசிட்டிவ் பிளட், இல்லைன்னா நெகட்டிவ் பிளட். இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிறகு கார்ல் லேண்ட்ஸ்டைனரும் அலெக்சாண்டர் எஸ் வீனரும் 1940ஆம் ஆண்டு அண்ட் அக்ளூட்டினேஷன் ஃபேக்டர் இன் ஹியூமன் பிளட் ரெகக்னைஸ்டு பை இம்யூன் செரா ஃபார் ரீசஸ் பிளட் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பரை எழுதி வெளியிட்டாங்க. இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு எழுத்தாக இருந்தது. ஸோ அது வந்து வெளிவந்த பிறகு தான் இந்த மாதிரி ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், அடுத்து ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ் இதெல்லாம் இருக்குது, ஏபி பாசிட்டிவ் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து தெரிய வந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருவேளை ஒரு தாயினுடைய ரத்தம் வந்து நெகட்டிவ், ஏ நெகட்டிவ் அப்படின்னா அப்போ அந்த தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பிளட்டு வந்து அதனுடைய பிளட் டைப் வந்து ஏ பாசிட்டிவ் அப்படின்னா அப்போ அந்த குழந்தையினுடைய ரெட் பிளட் செல்ஸ்லாம் ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஏ நெகட்டிவ் அந்த தாயினுடைய உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த குழந்தையினுடைய ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ஆர்ஹெச் ஃபேக்டர் அதை வந்து ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டாக வந்து ரெகக்னைஸ் பண்ணும். பாக்டீரியா, வைரஸ் அல்லது ஃபங்கை மாதிரியான ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அதை ரெகக்னைஸ் பண்ணி அந்த குழந்தையினுடைய ரெட் பிளட் செல்ஸை வந்து தாக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டலைஸ் அப்படின்ற பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்றத பிலிப் லெவின் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் இம்யூனோ ஹீமட்டாலஜிஸ்ட் அவர் கூட இணைஞ்சு அலெக்சாண்டர் எஸ் வீனர் வந்து அதே 1940ஆம் ஆண்டே கண்டறிஞ்சாங்க. ஸோ 2 விஷயத்துக்குமே வந்து தீர்வு கிடைச்சது. அதாவது ஏபிஓ ஏபி இதெல்லாம் வந்து சரியாக பார்த்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது எதுக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை வந்து சரியாக பார்க்காம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து பண்ணுறனால பிரச்சனை ஏற்படுது. அதே மாதிரி தாயினுடைய இம்யூன் சிஸ்டம் போய் எதனால் அந்த தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய ரெட் பிளட் செல்ஸை வந்து தாக்குது அப்படின்னா அதுக்கும் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் தான் காரணம் அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய வந்தது. இதுக்கப்புறம் அலெக்சாண்டர் எஸ் வீனர் வந்து இன்னும் சில நபர்கள் கூட சேர்ந்து குறிப்பாக வந்து பிலிப் லெவின் கூடயே சேர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1946 அலெக்சாண்டர் எஸ் வீனர் வந்து எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை கொண்டு வந்து அந்த
குழந்தைகள் அந்த கருவில் இருக்கக்கூடிய எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டலிஸ் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கான முறையை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹேரி வாலர்ஸ்டீன் அப்படின்ற இன்னொரு ஃபிசிஷியன் வந்து அதில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஏபி அதுக்கப்புறம் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து கண்டறியப்பட்டு இதுக்கேற்ற மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சேஃபாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கார்ல் லேண்ட்ஸ்டைனர், அலெக்சாண்டர் எஸ் வீனர் தான். இப்பேற்பட்ட இந்த அலெக்சாண்டர் எஸ் வீனர் வந்து இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை விட பல கண்டுபிடிப்புகள் வந்து அவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அலெக்சாண்டர் எஸ் வீனர் வந்து எப்போ எங்கே பிறந்தாங்க, இன்னும் என்னெல்லாம் கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் எப்படி அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது, இதெல்லாமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அலெக்சாண்டர் எஸ் வீனருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைன்னா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அலெக்சாண்டர் எஸ் வீனருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த வீடியோவுக்கே போயிடலாம். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.